ஹலோ கைஸ், இது வாய்ஸ் ஆஃப் ஜிஜி. சிறுவன் ஷஹதீனுடைய மரணம் தொடர்ந்து பேசிட்டு வரோம். இது சின்ன வீடியோ போடாமல் பெரிய வீடியோ ஒன்றா போட்டால் நல்லம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கான நேரமும் அதுக்குரிய ஏற்பாடுகள் இல்லைங்கிறதால இப்படி சின்ன வீடியோ. எனக்கு ஜமியத்துல்லமா ஃபத்துவா குழுவோட நம்ம சகோதரர் பேசின ஆடியோக்காக கிடச்சி அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறதோ அவரை பற்றி சொல்கிறது நோக்கம் இல்லை. அதுக்கு எந்த உடன்பாடும் இல்லை. ஆனால் அந்த ஆடியோவில் இருந்தும் அதே போல் மദ്രസാவுடைய அறிக்கை எவ்வளவு தாமதமாக வந்ததில் இருந்தும் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக விளங்கிடுச்சு. இது ஒரு ஏழை குடும்பத்து உசுறு. இதை கணக்கெடுக்கிறதுக்கு யாருக்கும் ஐடியா இல்லை, அலட்டி கொடுக்குற ஐடியா இல்லை. ஸோ இனி யார்ட்டையும் இதை பற்றி அறிக்கை விடுங்க, இதை பற்றி பேசுறதுல எந்த யூஸும் இல்லை. நம்ம எல்லாருமா செய்து சமூகத்துக்கு கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணோம். இன்னைக்கு பத்திரிகைகளில் நியூஸாக வர அளவுக்கு இந்த செய்தி பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டு விஷயத்துக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒன்று, இதை பேசினாக்களை பிள்ளைய அடையாளம் காட்டுறது. பேசின ஒரு சிலர் பிள்ளையா பேசியிருக்கலாம், பிள்ளையான நோக்கத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவங்க இதை பேசினது இதில் நியாயம் கிடைக்கணும், எந்த லாபமும் எதிர்பார்க்காம நியாயம் கிடைக்கணும் என்று பேசினாங்க. அவங்க பேசின ஸ்டைல் சில நேரம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், ஆனால் பேசின விஷயம் உண்மையானது. ரெண்டாவது, இது பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் அப்படி என்று சொல்லி அதுக்கிடையில் பிரச்சனை வரும். பள்ளிகளுக்கு மதரசாக்களுக்கு பிரச்சனை வரும். பள்ளியெல்லாம் வேணும், மதரசா வேணும் அப்படின்ற விஷயங்களை பேசிக்கொண்டு திசை திருப்ப பார்க்குறாங்க. பள்ளிகள் வேணும், மதரசா வேணும், உலமா வேணும், எல்லாம் வேணும் தான், உலமாக்கள் வேணும் தான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் வெளியே கொள்ளணும். இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது அல்லாஹ் தாலா. இது ஒரு கலாக்கதிர். ஸோ வெளியே வந்த இந்த விஷயத்துக்கு சந்தேகங்களுக்கு தெளிவை கொடுத்துட்டா விஷயம் முடிஞ்சு. இது உண்மையிலேயே தப்பு நடந்திருந்தா, தப்பு செஞ்சால தூக்கி சட்டத்திட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் முழு முஸ்லிம் சமூகத்திடையும் மதரசாக்களுடையும் உலமாவுடையதும் மரியாதை காப்பாற்றப்படும். இதுதான் நமக்கு முன்னால் வைக்கிற முக்கியமான கடமை. இப்போ எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குடும்பத்தோட நேரடி தொடர்பு இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற நியாயமாக பேசக்கூடிய சட்டத்திறனிகள், காவல்துறை அதிகாரிகள், இந்த ஊரில் இருக்கிற செல்மியாபுரம் ஊரில் இருக்கக்கூடிய நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த குடும்பத்தோட சேர்ந்து நின்று களத்தில் இறங்கி இதுக்கு வழக்கு தொடரப்பட்டு இது நியாயமான முறையில் முடிவு வந்தால் மட்டும்தான் இதில் ஒரு உண்மை வெளியே வருமே தவிர சோசியல் மீடியாவில் உட்காந்து நீ கருத்து பேசுறதுல எந்த யூஸுமே இல்லை. களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டிய தருணம் இது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விளங்கிக் கொள்ளணும். ஏற்கனவே காத்தாங்குடி மன்ஷப் சாய்ந்த மரத்தில் மரணிச்ச விஷயம் தொடர்பில் மக்களுக்கு பார்த்திர மதரசாக்கள் தொடர்பில் ஒரு சஞ்சலமான நிலை இருக்கிற நிலைமையில இதுக்கும் ஒருக்கான தீர்ப்பு வரல அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளையையும் ஒவ்வொரு பெற்றோரும் மதரசாக்கு சேர்க்கிற விஷயத்துல தனிப்பட்ட முறையில் யோசிப்பாங்க. யாரும் தண்டை பிள்ளைகளை இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த விஷயத்தை மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுட்டு பார்க்கலாம் என்ன உண்மைகள் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்திக்கலாம். பெரும்பாலும் இதை பற்றி பேசுகிற கடைசி வீடியோ இதுவாக தான் இருக்கும். இனி ஏதாவது அப்டேட்களை வர நேரத்தில் நாங்கள் அதை பற்றி எதிர்காலத்தில் பேசலாம். மதரசாக்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் பேசலாம். நன்றி.